சாஸ்திரத்திற்கு பங்கமில்லாமல் கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் அந்த நள்ளிரவு 12 மணிக்கு ஆலயங்களை திறந்து வழிபாட்டினை மேற்கொள்ள கூடாது, நிச்சயமாக மேற்கொள்ளக்கூடாது. அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படி நாம் அந்த அந்த ஆலயத்தை அந்த நிர்வாகத்திடம் சென்று வற்புறுத்தி, இல்ல நாங்க 12 மணிக்குத்தான் வழிபாடு பண்ணணும், கண்டிப்பா இந்த டைம் தான் பண்ணணும்னு சொல்லி அர்ச்சகரை மிரட்டி கதவை திறக்க சொல்வதெல்லாம் மகா பாப செயல். ஏன்னு சொன்னா ஆலயங்களை பொறுத்தவரை அந்த அர்த்தஜாம பூஜையானது முடிவடைந்த உடனே நடையானது சாற்றப்படும். அது மறுபடியும் காலையில் எப்ப திறக்கிறாளோ அப்பதான் தரிசனம் பண்ணணுமே தவிர நள்ளிரவு 12 மணிக்கு சென்று தரிசனத்தை மேற்கொள்ள கூடாது. இதையும் நன்றாக நினைவிலே கொள்ள வேண்டும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு தனுர்மாதம். ஒரு தனுர்மாத பூஜையானது அதிகாலை பொழுதிலேயே துவங்கிவிடும். விடியற்காத்தால 4 மணியிலிருந்து 6 மணி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான நேரமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா இந்த மாதம் முழுக்கவே, இந்த மார்கழி மாதம் முழுக்கவே தேவர்களுக்கான அந்த அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணி ஆன நேரம்னு பார்க்கிறோம். அந்த நேரத்திலே நாமும் விடியற்காலை பொழுதிலே, அதாவது நாளைக்கு நியூ இயர் அப்படின்னு எடுத்துட்டா அதிகாலை பொழுதிலே 3 மணிக்கெல்லாம் எழுந்திட வேண்டியது, ஸ்நானத்தை பண்ணிட்டு ஒரு 3:45 4 மணிக்கெல்லாம் கோவிலுக்கு போயிட வேண்டியது. இங்க 4 மணிக்கெல்லாம் தனுர்மாத பூஜைங்கிறது நடக்கும். அந்த பூஜையிலே பங்கு பெறும் பொழுது நிச்சயமாக நீங்கள் நினைக்கின்ற இந்த புது வருட காலமானது உங்களுக்கு சிறப்பானதாகவே அமையும். அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை.